அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணி ஒரு 1 மந்த் போயாச்சு. எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 5-10 வருஷமாவே போயிட்டு இருக்கு. அதாவது ஏழை மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அவங்க கொஞ்சமா ஒரு ஃபண்டு கட்டுவாங்க ஸ்டார்டிங் அட்மிஷன் ஃபீஸ் மாதிரி. மற்ற ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த கடைசி 2 வருஷமா அந்த ஸ்கூல்கள்ல இருந்து வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களுக்கு அந்த ஆர்டிக்கு வரக்கூடிய ஃபண்டிங் வர்றதில்லை, அதனால நாங்கள் ஆர்டியில் சேர்ந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான தனியார் பள்ளிகள் இப்போ அந்த மாணவர்கள்ட்ட இருந்து வசூலிச்சுட்டு இருக்குது. இப்போ பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான், அந்த மாணவர்கள் தான் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம்ல போய் நம்ம தனியார் பள்ளிகளை சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு அந்த பள்ளிகள் அந்த கட்டணத்தை வசூலிக்கும் போது அந்த பெற்றோர்களால கொடுக்க முடியாத பொருளாதார சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் அந்த பணத்தை அந்த பள்ளிகளுக்கு அனுப்பாததுதான். பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபண்டிங் வந்து ஸ்டெப் பண்ண முடியாது அவங்களால. ஸோ இன்னைக்கு கல்வியில் நாங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. பள்ளிகளில் அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்கிறோம், சிறப்பாக செயல்படுறோம்னு சொல்லக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தெரியலன்னு தெரியல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு உடனே நீங்க மத்திய அரசு மேல பிளேம் பண்ணாதீங்க. அதே மாதிரி மத்திய அரசு இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்க வாங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு கொடுத்தா தான் அந்த மாணவர்கள் அந்த பொருளாதார பிரச்சனை இல்லாம அவங்க படிக்க முடியும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். இதற்கு தமிழக அரசு முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இத சாதாரண விஷயமா விட்டுறாதீங்க. தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், ஆர்டிக்கு வரக்கூடிய பணத்தை தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு தான் பெற்றுத்தர வேண்டும். நன்றி, வணக்கம்.